பாரதியாரோட காலம் என்னன்னு நீங்கள் கூகுள் கிட்ட கேட்டிங்கன்னா அது 1921 அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிடும். ஆனால் இன்றைக்கு 2026 இத்தனை வருஷம் அவரோட பாட்டு நமக்கு புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த தலைமுறைக்கு எழுதின மாதிரி இருக்குது. இத்தனை தலைமுறை தாண்டி அதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய பங்கு சினிமாவுக்கு உண்டு. 1947 நாம் இருவருன்னு நினைக்கிறேன் அந்த படம். நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல. அந்த படத்தில் தான் ஆரம்பிச்சுது. பாரதியாரோட பாடல்களை சினிமாவில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன், இன்றைக்கி ஹிப்பாபாதி, இத்தனை ஜென்ரேஷன் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த தலைமுறையில் இருக்கவங்கள கேட்டாலும் இந்த ஒரு வரி யாரோடதுன்னு கேட்டால் அழகாக சொல்லிடுவாங்க, இது பாரதியாரோட பாட்டாச்சே. அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரி இருக்குது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு. ஆட்டோ பின்னாடி எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? தேடிச்சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நடைகூடி கிளப்பருவ மெய்தி கொடும் கூற்று கிரை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவருக்கே அவர் எழுதி வச்ச மாதிரி இல்லை. அவர் எப்போவோ இறந்துட்டார், ஆனால் இன்றைக்கும் அவர் பாட்டு நம்ம பாடிட்டே இருக்கோம். அவர் மற்ற மனுஷங்க மாதிரி மறைஞ்சு போல, அவர் சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் மாதிரி அவர் காண போல, அவரை மற்றவங்கள மாதிரி வீழ்ந்து போல, சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டார்ல மனுஷன்.